இன்று நாம் சொரியாசிஸ் நோயாளிகள் ஒரு மிக முக்கியமான கேள்வி பற்றி பேசப் போகிறோம். அதாவது நாம் போட்டோதெரபி சிகிச்சையை எடுக்க வேண்டுமா அல்லது சொரியாசிஸிற்கான அலோபதி மருந்துகள் அல்லது ஆயுர்வேத சிகிச்சைக்கு செல்ல வேண்டுமா? அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மேகா சதுர்வேதி. நிறுவனர் டாக்டர். வணக்கம் அனைவருக்கும். நான் டாக்டர் மேகா சதுர்வேதி, தி ஹெல்த் நிறுவனர். இன்று இந்த வீடியோவில் நாம் மெடிக்கல் சிகிச்சையையும் அலோபதி மருந்துகளையும் எடுத்துக்கொள்வது பற்றியும், மேலும் ஏன் ஆயுர்வேத சிகிச்சை வெடிப்புத்தோல் அழற்சிக்கு சிறந்த சிகிச்சை என்பது பற்றியும் சில முக்கியமான தகவல்களையும் உண்மைகளையும் பகிர்ந்து கொள்கிறேன். எனவே முழு வீடியோவையும் பாருங்கள் மற்றும் நீங்கள் சோரியாசிஸிலிருந்து மீண்டு வருவதற்கு சரியான சிகிச்சையை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா என்பதை கண்டுபிடிக்க வீடியோவை முழுவதும் காணுங்கள். பிசோரியாசிஸ் நோயாளிகள் பலர் ஒளிக்கதிர் சிகிச்சையை மேற்கொள்கின்றனர். அவர்களின் தோல் மருத்துவர் பிசோரியாசிஸ் சிகிச்சைக்கு ஒளிக்கதிர் சிகிச்சையை எடுக்க அவர்களின் தோல் நோய் நிபுணர் அணிந்திருக்கிறார். இந்த சிகிச்சையின் உண்மையை பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் இந்த சிகிச்சையை எடுக்க திட்டமிட்டிருந்தால் அது பற்றிய உண்மைகளை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒளிக்கதிர் சிகிச்சையில் சில நன்மைகள் உள்ளன, ஆனால் நீண்ட கால பயன்பாட்டில் பல தீமைகளும் உள்ளன. முதலில் தோல் மருத்துவர் இந்த சிகிச்சையை ஏன் அறிவுறுத்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு ஒளிக்கதிர் சிகிச்சையை அவர்கள் பெரும்பாலும் பரிந்துரைக்கிறார்கள், ஏனெனில் இது சோரியாசிஸ் படுபாடுகளை விரைவாக கட்டுப்படுத்தும் வழியாகும். இந்த சிகிச்சையில் அறிகுறிகளை நிர்வகிக்க கட்டுப்படுத்தப்பட்ட அளவுகளில் அல்ட்ராவயலட் ஒளியை பயன்படுத்துகிறது. ஆனால் இங்கே ஒரு காப்பு உள்ளது. இது குறுகிய காலம் மட்டுமே பலன் அளிக்கிறது. ஒளிக்கதிர் சிகிச்சை வீக்கத்தை குறைக்கவும், தோல் செல்கள் வளர்ச்சியை மெதுவாக்கவும், சோரியாசிஸ் அறிகுறிகளை குறைக்கவும் உதவும். ஆனால் ஒளிக்கதிர் சிகிச்சைக்கு சில பின்னடைவுகள் உள்ளன. நீண்ட காலம் யுவி ஒளிக்கு வெளிப்படுத்துவது தோல் புற்றுநோய் மற்றும் முன்கூட்டிய முதுமையின் அபாயத்தை அதிகரிக்கிறது. மேலும் தோல் புற்றுநோய் ஒரு உயிருக்கு ஆபத்தான நோய் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒளிக்கதிர் சிகிச்சைக்கு செல்லும் போது நீங்கள் தோல் புற்றுநோய் உருவாக்கும் அபாயத்தில் உள்ளீர்கள். இந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்வது சில நேரம் நிவாரணம் அளிக்கலாம், ஆனால் அந்த காலம் முடிந்துவிட்டது. சருமத்தில் அதிக வறட்சி, படபடப்பு, சிவப்பு மற்றும் அரிப்பு ஏற்படலாம். இது மட்டுமல்ல, யுவி சிகிச்சை கண்களுக்கு பாதுகாப்பானது அல்ல. உங்கள் முகத்தில் ஒளிக்கதிர் சிகிச்சையை எடுத்துக்கொண்டால் சரியான கண் பாதுகாப்பு இல்லாமல் கண் சிகிச்சையின் போது யுவி ஒளி வெளிப்பாடு கண்களுக்கு சேதம் ஏற்படுத்தலாம். இது கடராக்ட் மற்றும் பிற கண் பிரச்சினைகளை உண்டாக்கலாம். எனவே சொரியாசிஸ் சிகிச்சைக்கான ஒளிக்கதிர் சிகிச்சை ஒரு ஆபத்தான தேர்வாக இருக்கலாம், மேலும் இது ஒரு முழுமையான தீர்வு அல்ல. இப்போது அலோபதி சிகிச்சையை நோக்கி வருவோம். அலோபதி மருந்துகள் அல்லது கிரீம்களை மருந்து கடைகளில் மிக எளிதாக பெறலாம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் பல சொரியாசிஸ் நோயாளிகள் தங்கள் சொரியாசிஸை சிகிச்சை செய்ய முயற்சி செய்கின்றனர். ஆனால் இந்த வகை மருந்துகள் அல்லது கிரீம்கள் சோரியாசிஸை குணப்படுத்துவதற்காக அல்ல. இந்த மருந்துகள் அறிகுறிகளை மட்டுமே மறைக்கின்றன மற்றும் நோய்க்கான உண்மையான காரணத்தை சிகிச்சை செய்யாது. இதனால் சோரியாசிஸ் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. மேலும் இந்த மருந்துகள் உங்கள் மற்ற உடல் உறுப்புகளை பாதிக்கின்றன. இந்த மருந்துகளை நீங்கள் 6 மாதங்கள் அல்லது ஒரு வருடம் வரை எடுத்துக்கொண்டால் அவை உங்கள் உடலுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த மருந்துகளை தொடர்ந்து உட்கொள்வது உங்கள் சிறுநீரகத்தையும் கல்லீரலையும் சேதப்படுத்தும். குடல் பிரச்சினைகள் மற்றும் பிற சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை உண்டாக்குகிறது. மேலும் இந்த மருந்துகளை எடுத்த பிறகும் சோரியாசிஸ் சிகிச்சையளிக்கப்படாது, ஏனெனில் இந்த மருந்துகள் சோரியாசிஸ் அறிகுறிகளை மட்டுமே மறைக்கின்றன மற்றும் நோயின் மூல காரணத்தில் வேலை செய்யாது. இந்த மருந்துகளை நீங்கள் நிறுத்தியவுடன் பிசோரியாசிஸ் அறிகுறிகள் மீண்டும் தோன்றும். உங்கள் சொரியாசிஸ் மீண்டும் வரும், மேலும் அது முன்னைவிட மோசமான நிலையை அடையும் வாய்ப்புகள் உள்ளன. எனவே அலோபதி மருந்துகள் சோரியாசிஸ் அறிகுறிகளை மட்டுமே மறைக்கின்றன, மேலும் அவை உங்கள் உடலுக்கும் தீங்கு விளைவிக்கின்றன. சோரியாசிஸிலிருந்து மீள்வதற்கான சரியான தீர்வு என்ன? கடந்த 8 ஆண்டுகளின் எனது அனுபவத்தில் தடிப்புத்தோல் அழற்சி நோயாளிகள் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நிலையில் அவதிப்படுவதையும் சில நோயாளிகளையும் நான் பார்த்திருக்கிறேன். சில நோயாளிகள் கடந்த 5-6 ஆண்டுகளாகவும் சில 10-20 ஆண்டுகளாகவும் தடிப்புத்தோல் அழற்சியால் பாதிக்கப்பட்டிருந்தனர், ஏனெனில் அவர்கள் சரியான தீர்வை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்களின் வாழ்க்கை சொரியாசிஸ் இல்லாததாக மாறக்கூடிய ஒன்று. அந்த நோயாளிகள் அனைவருக்கும் எனது பதில் ஆயுர்வேத சிகிச்சையாக இருந்தது. ஆயுர்வேத சிகிச்சை மட்டுமல்ல, நோயின் மூல காரணத்தை செயல்படுத்தும் எந்த இயற்கை சிகிச்சையையும் நீங்கள் தேர்வு செய்யலாம். மன அழுத்தம், அஜீரணம், மலச்சிக்கல், கல்லீரல் போன்ற ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட காரணிகளால் பிசோரியாசிஸ் உருவாகலாம். ஒழுங்கின்மை, கசிவு குடல் மற்றும் தடிப்புத்தோல் அழற்சியை கட்டுப்படுத்த வேறு பல காரணங்கள் இருக்கலாம். இந்த நிலையின் மூல காரணத்தின் மீது நாம் செயல்பட வேண்டும். இதனால் உங்கள் நோய் எதிர்ப்பு பதில் வலுவாக இருக்கும். உங்கள் உடல் இந்த தூண்டுதல்களை எதிர்கொண்டு தடிப்புத்தோல் அழற்சியை உண்டாக்கும் நிலைகளிலிருந்து தன்னை பாதுகாக்க முடியும். ஆயுர்வேதத்தில் பல மூலிகைகள் உள்ளன. அவை உடலில் உள்ள டாக்சின்களை அகற்ற உதவுகின்றன. உடல் நச்சுகளும் சோரியாசிஸ் தூண்டுதல்களில் ஒன்று. நிச்சயமாக ஆயுர்வேதம் அலோபதியை விட மெதுவாக குணமடைய செய்கிறது அல்லது பிற சிகிச்சைகளை ஒப்பிடும்போது. ஆனால் ஆயுர்வேத சிகிச்சையின் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் இது பக்க விளைவுகள் இல்லாதது. இது உங்கள் உடலை உள்ளிருந்து ஆரோக்கியமாக்குகிறது, மேலும் நீண்ட கால நிலையான விளைவுகளை வழங்குகிறது. சிகிச்சையை நோயாளி மிகுந்த அர்ப்பணிப்புடன் செய்ய நாங்கள் அறிவுறுத்துகிறோம். முதலில் சிவப்பு, தோல் உதிர்தல் மற்றும் அரிப்பு போன்ற உடனடி அறிகுறிகளுக்கு நாங்கள் செயல்படுகிறோம். அதன் பிறகு தோலழற்சி பட்சங்களை குறைத்து தோலழற்சி வடுக்களை மங்கலாக்குகிறோம். இதுவே ஆயுர்வேத சிகிச்சை உங்கள் வாழ்க்கையை தோலழற்சி இல்லாததாக மாற்ற உதவும் விதமாகும். இன்றைக்கு இவ்வளவுதான். புரட்சிக்கு சரியான சிகிச்சையை எடுத்துக்கொள்வது பற்றிய உங்கள் சந்தேகங்களை நீக்க முடிந்ததா என்று நான் நம்புகிறேன்.
பிசாரியாசிஸ் மற்றும் அதன் சிகிச்சையைப் பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் உங்கள் கேள்விகளை கீழே உள்ள கருத்து பெட்டியில் கேட்கலாம் அல்லது எனது குழுவுடன் பேச விரும்பினால் உங்கள் படங்களை எங்களுக்கு அனுப்புங்கள். பின்னர் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட எண்ணை பயன்படுத்தலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கவனமாக இருங்கள் மற்றும் ஆரோக்கியமானவராக இருங்கள்.